ஜிபிஎஸ் கிடையாது, சேட்டிலைட் கிடையாது, ஏன் கூகுள் மேப்ஸ் கூட கிடையாது. அப்புறம் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கரை தெரியாத நடுக்கடல்ல சோழர்கள் மட்டும் திக்கே மாறாம கரெக்டா போய் நாட்டை பிடிச்சாங்க? அவங்க கையில இருந்த அந்த மர்ம கருவி என்ன தெரியுமா? இதோ அவர்களின் ரகசிய தொழில்நுட்பம். இதுதான் மச்ச எந்திரம். காந்தத்தன்மை கொண்ட ஒரு இரும்பு மீனை எண்ணெயில் மிதக்க விடுவார்கள். அந்த மீனின் வாய் எப்போதும் வடக்கு திசையையே காட்டும். இன்றைய நவீன காம்பஸிற்கு முன்னோடி இதுதான். வானியல் ரகசியம், அஸ்ட்ரானமி. இரவு நேரத்தில் அவர்களுக்கு காம்பஸை தாண்டி மற்றுமொரு வழிகாட்டி இருந்தது. அதுதான் துருவ நட்சத்திரம். கணிதக்கோள் என்ற கருவியை பயன்படுத்தி அந்த நட்சத்திரத்தின் உயரத்தை அளந்து தாங்கள் கடலில் எங்கே இருக்கிறோம் என்பதை துல்லியமாக கணக்கிட்டார்கள். இயற்கையை சுவாசித்த மாலுமிகள். அது மட்டுமல்ல, கடலின் வாசனை, நீரின் நிறம் மற்றும் கடலில் காணப்படும் பறவைகளை வைத்தும் நிலம் அருகிலிருப்பதை உணர்ந்தனர். திசை தெரியாதபோது காகத்தை பறக்க விடுவார்கள். அது நிலமிருக்கும் திசையை அவர்களுக்கு காட்டும். நிலம் அருகில் இல்லையெனில் அது மீண்டும் கப்பலுக்கே திரும்பி வந்துவிடும். இதை வைத்து நிலம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தனர். கடல் நீரின் நிறம் மற்றும் வாசனை. சோழ காலத்து மாலுமிகள் வெறும் கருவிகளை மட்டும் நம்பியிருக்கவில்லை. நீரின் நிறம். ஆழமான கடல் நீர் கரும் நீலமாகவும் நிலத்திற்கு அருகிலுள்ள நீர் வெளிர் பச்சை நிறமாகவும் மாறும் மாற்றத்தை வைத்து நிலத்தை நெருங்குவதை உணர்ந்தனர். கடல் வாழ் உயிரினங்கள். குறிப்பிட்ட வகை மீன்கள் மற்றும் கடல் பாம்புகள் தென்படுவதை வைத்து அவை எந்த பகுதிக்குரியவை என்பதை கண்டறிந்தனர். சோழர்களின் இந்த மச்ச எந்திரம் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.